ஈவினிங் பார்த்தீங்கன்னா 7 ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் simplywithviji. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான். ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தேர்ஸ்டேனா சாய்பாபா பூஜை பண்ணுவேன். ஸோ அதனால் இன்றைக்கி ஈவினிங் பூஜை எப்படி பண்ணேன், என்ன பிரசாதம் சாமிக்கு செஞ்சேன், ஸோ அந்த மாதிரி ரொட்டீன் vlog தான். ஸோ ஐ ஹோப் நீங்கள் இந்த vlog என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் simplywithviji. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணுறனோ அப்போல்லாம் அது உங்களுக்கு வந்து சேரும். மிஸ் பண்ணாமல் நான் போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. சும்மா பேட்டியோவில் அப்படியே உட்காந்துருக்கோம். சும்மா மழை பெய்யுது. ஸோ தேர்ஸ்டே ஈவினிங் வந்து பூஜை வேலைலாம் இருந்துச்சு. மார்னிங்கே வந்து வேக்யூம்லாம் போட்டுட்டு க்ளீன்லாம் பண்ணியாச்சு. ஸோ எல்லா பாத்திரம்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பூஜைக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து டீ போட்டுட்ருக்காங்க. ஈவினிங் வந்து இப்போ லாக்டவுன் டைமில் ஈவினிங் எவ்ரிடே டீ போடுற ஒர்க் வந்து என் ஹஸ்பண்டுக்கு தான். ஸோ சூப்பராக ஒரு இஞ்சி டீ போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து மற்ற சாமான்லாம் வாஷ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். டீ போட்டு ஃபில்ட்ரு பண்ணி சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒரு டீ ரெடி ஆகுது. நான் வந்து இந்த வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நானும் வந்து சூடாக டீ குடிச்சிட்டு வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க்கு பண்ணலான்னு போனேன். அப்புறம் பூஜை சாமானை வாஷ் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் புளி வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா எப்போயுமே வந்து பித்தளை பாத்திரம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு புளியை வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா சோப் போட்டு வாஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எவ்ரி வீக் தேர்ஸ்டே வந்து சாய்பாபா வந்து பூஜை பண்ணுறது பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி எதனா ஒரு பிரசாதமும் செஞ்சு வச்சு தான் அன்றைக்கி பூஜை பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, கேசரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். கேசரி பண்ணி சாய்பாபா பூஜை பண்ணலாம் அப்படின்றதுனால கேசரி ரெடி பண்ண போகிறேன். ஸோ சாய்பாபா பூஜைக்காக வந்து பிரசாதம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ரவா கேசரி தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஹாஃப் கப்பில் 1 கப்பு ரவா எடுத்திருக்கேன். அண்ட் 2 கப்ஸ் ஆஃப் சுகர். இந்த cashews வந்து பிரேக் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. ஏலக்காய் வச்சுருக்கேன். கலர் பவுடர் நான் மேக்ஸிமம் போட மாட்டேன், இன்றைக்கி தான் போடுறேன். ஸோ ஆரஞ்சு கலர் அண்டு கீ. ஸோ கீ வந்து இதில் வந்து ஒரு 1.5 கப்பு. ஸோ ½ கப் இருக்குல்ல, இதில் வந்து 1.5 மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் தண்ணி வந்து இந்த கப்பில் வந்து ஒரு 2.5 கப்பு வாட்டர். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கீ கொஞ்சம் விட்டுக்கலாம். இதில் 1 கப்பு விடுறேன். வேணும்னா அப்புறம் திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். கீ போட்டுட்டு கீ சூடாகட்டும். ஸோ இதை பிரேக் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரைஸன் பிடிக்கும்னா ரைஸன் ஆட் பண்ணிக்கோங்க. உலர்ந்த திராட்சை. எனக்கு வந்து கேசரியில் போட்டால் அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதனால நான் ஆட் பண்ணல. இதை வந்து பொரிச்சு தனியாக எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சிடலாம். கீ நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும் போதே நம்ம இந்த ரவை மெஷர்மெண்ட் எடுத்து வச்சிருந்தோம்ல, இந்த ரவையில் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பொரியணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த நெய்யிலே இந்த ரவை வந்து நல்லா குக் ஆகிடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த ரவை நல்லா குக் ஆகணும். குக் ஆகிட்டோம். கொஞ்சம் குக்கான பிறகு, இந்த ரவை குக்கான பிறகு தான் சுகர் ஆட் பண்ணணும். இல்லைன்னா வந்து ரவை வந்து குக் ஆகாது, ராவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆயில் நல்லா பிரிஞ்சு வருது, குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் வச்சுருக்கோம்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் தண்ணி ஆகும். கலர் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர் எம்மியாக கேசரி, ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா. ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம், இந்த ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கேஷ்யூஸை மேலே போட்டுக்கலாம். எம்மியான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ பேனில் ஸ்டிக் ஆகாமல் வந்துடுச்சு. ஸோ இது டன் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ஒரு ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. சூஜி ஹல்வா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கட்டியாலாம் ஆகாது. நீங்கள் நெக்ஸ்ட் டே சாப்பிட்டா கூட வந்து கட்டியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வரும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வரும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஈவினிங் பூஜை வந்து சூப்பராக முடிஞ்சுது. ஸோ கிட்ஸ் எல்லாம் கேசரி சாப்பிட்டாங்க. கேசரி வந்து ரொம்ப நல்லா வந்தது. ஸோ நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டின்னர் பண்ணலாம் அப்படின்ட்டு. டின்னர் வந்து ஆஃப்டர்நூன் வந்து சாலட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பாஸ்தா கொஞ்சம் மிச்சமாக இருந்தது. ஸோ அதை வச்சு பசங்க பாஸ்தா கேட்டாங்க. அதனால் வந்து சும்மா ஒரு ப்ளெயினாக சீஸி பாஸ்தா பண்ணி கொடுத்தேன். ஒன்றும் இல்லை, பட்டர் போட்டுட்டு சும்மா இட்டாலியன் ஹெர்ப்ஸ் அண்டு சால்ட் அண்டு பெப்பர்லாம் போட்டு பாஸ்தா போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் அப்படியே வந்து சீஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ சிம்பிள் டின்னர். ஸோ அவ்வளோதான். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த Thursday ஈவினிங் vlog பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நிறைய லைக்ஸ் கொடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay safe and be positive. Bye.